வாய்க்கால வெட்ட வேண்டியது உங்க வேலை. நீங்க வெட்டின வாய்க்கால நிரப்புறது அப்பா வேலை. இடத்துல இருந்து எனக்கு நன்மை வருமா? நாசரத்துல இருந்து ஒரு நன்மை வருமா? இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்குற இடத்துல தான் இந்த மந்த் கர்த்தர் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிளை செய்ய போகிறார். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்க மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த அபண்டன்ஸ், அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்களை மட்டும் போஷிக்காது, உங்க ஃபேமிலி முழுவதையும் போஷிக்க போகுது. It's going to give a supernatural provisions to your family. எந்த பள்ளத்தாக்குல எந்த குழிக்குள்ள பிசாசு உங்களை தள்ளினானோ அதே பள்ளத்தாக்குல கர்த்தர் தண்ணீரை நிரப்ப போற டைம் வந்துருச்சு. அந்த பள்ளத்தாக்க இது வரைக்கும் ஒரு குழியா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ நான் எப்படி வெளியில வர போறேன்? கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெளியில கொண்டு வருவதற்கு ஒரு தேவையான ஒரு காரியத்தை நான் உள்ளேயே கொண்டு வர போறேன். ஐயோ நான் வெளியில வந்தாதானே இதை அனுபவிக்க முடியும். நீ வனாந்திரத்தை விட்டு வெளியில வந்தாதானே இதை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள இருந்தாலும் என் கரம் மேல இருக்கிறது நிமித்தமாய் அந்த இடத்துக்கு உனக்கு தேவையான காரியம் உன்னை தேடி வரும். ஒரு ஓவர் நைட் மிராக்கிள் இயேசுவின் நாமத்துல நடக்கும். உங்க லைஃப்ல இன்னும் அற்புதம் நடக்காததற்கான காரணம், இன்னும் உங்க லைஃப்ல ஆண்டவர் சொல்ற சில இடங்கள்ல வாய்க்கால வெட்டல. அதுதான் இன்னும் அற்புதம் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம். ஏன் பிரதர் என் லைஃப்ல இந்த டிலே, ஏன் இந்த விஷயம் அற்புதம் தாமதிக்குது? ஏன்னா நீங்க இன்னும் வாய்க்கால வெட்டல. வாய்க்கால வெட்டுற காரியம் எத்தனை காரியத்தை குறிக்குதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் 3 things. First thing, your preparation gives you miracle. உங்களுடைய ஆயத்தம் அற்புதங்களை கொடுக்கும். நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னா அதற்கு முன்னாடி இப்போ உங்க கையில இருக்கிற பிளெஸிங்கை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பார். அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். இல்லாட்டி அதே லெவலில் தான் இருப்போம். இதில் செகண்ட் பிளெஸிங் டிலே ஆகிறதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்கை நீங்க இன்னும் கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணலை. நீங்கள் இப்போ உங்கள் பிளெஸ்ஸிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இதுக்கு அடுத்த பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் செட் ஆகட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு. நீ செட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் ஒன்று இப்படி வெயிட் பண்ண வைக்கல. நீ எல்லாத்தையும் செட் பண்ணு, அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். நீங்கள் செட் பண்ணுங்க, உங்கள் வாய்க்காலை வெட்டுங்க, அதை நிரப்புறது அப்பா வேலை. இங்கே பள்ளத்தாக்கில் நீங்கள் நிற்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. வசனம் சொல்லுது, நீ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவாய். இவ்வளவு காலம் எந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்தீங்களோ, இப்பையும் கடந்துகிட்டு இருக்கிறீங்களோ, எந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் தாண்டிட்டு இருக்கிறீங்களோ அதே பள்ளத்தாக்க நீங்கள் விட்ட கண்ணீர் அதை பள்ளத்தாக்க நிரப்புற நேரம் வந்துருச்சு. ரெண்டாவது, உங்கள் விசுவாசத்தை செயலை காட்டணும். ஃபெய்த் இன் ஆக்ஷன். எனக்கு இதை கர்த்தர் செய்வார்னு நம்புறீங்கன்னா அதை செய்வார்னா அதுக்கு எப்படி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்களோ, அது எப்படி உங்கள் செயலை காட்டுவீங்களோ அது மாதிரி நீங்கள் காட்டணும். மூணாவது, தேர்ட் திங், சில ப்ராஃபட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனை ஆவியானவர் கொடுக்க போறார். எப்படி வேணா கொடுப்பார். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் ஆவியானவர் கொடுக்குற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ பெரிய மலையும் தகர்த்து போட்டுரும். கடந்த 7 மாதங்கள் உங்களால் நகர்த்த முடியாத மலைகளை, நகர்த்த முடியாத பர்வதங்களை, நகர்த்த முடியாத பிரச்சனைகளை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை நகர்த்துகிறத, God is gonna pull your mountain. உன்னுடைய மலைகளை, ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய பர்வதத்தை கர்த்தர் இன்னைக்கு தள்ள போறார். சில காரியங்கள் ப்ராஃபிட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றப்ப முதல் காரியம், உங்களுக்கு கஷ்டமானதை யாரும் செஞ்சிடாததை செய்ய சொல்லுவார். ரெண்டாவது, எல்லாரும் எதிர்க்கிற ஒரு விஷயத்த நீ அதை போய் எத்தனை பேர் எதிர்த்தாலும் நீ அதை தைரியமாக செய்யணும் ரெண்டாவதாக செய்ய சொல்லுவார். இதுதான் ப்ராஃபிட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை கர்த்தர் தான் சொல்கிறாரான்னு வசனத்தை ஆதாரத்தோட உறுதியோட சமாதானமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு எது ரொம்ப பெருசாக தெரியுதோ, இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, என் கண்ணுக்கு இந்த விஷயம் ரொம்ப அற்ப காரியம். எந்த விஷயத்தில் மூழ்க போகிறேன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறியோ இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். God knows your capacity. திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்பட அப்பா விட மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் அலோவ் பண்ணுறாருன்னா உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாத எந்த காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இந்த மந்தில் ஆவியானவர் உங்களுக்கு வெரி பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறார்.
you're going to receive very best blessing. மிகவும் சிறந்த காரியத்தை நீங்க ரிசீவ் பண்ணிக்கொள்ள போறீங்க. தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசமே தண்ணீரால நிரம்புது. பிரதர் சிஸ்டர், நீங்க போனது வெறும் வனாந்திரம், நீங்க போனது ஏதோ ட்ரையான பிளேஸ் தான். ஆனா கர்த்தர் கொடுக்க போற சோர்ஸ் உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும், உங்க முழு தேசத்துக்கும் தண்ணீர் வரப்போ. இந்த மந்த் ஆவியானவர் சொல்றாரு, உன்னை குறித்து யார் யாரெல்லாம் தப்பு கணக்கு போட்டாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சது தப்பு, அவங்க பேசினது தப்பு, எல்லாம் அவங்க செஞ்சது தப்புன்னு கர்த்தர் சீக்கிரமா அவங்களுக்கு உணர்த்த போகிறார். நீங்க நினைக்கலாம், பிரதர் என்னை பத்தி விசாரிக்காம என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மந்த் கர்த்தர் உன் வாய்க்கால நிரப்புறது நிமித்தமா அத்தனை பேரோட வாய்க்கால எம்டியா இருக்கும், ஆனா உன் வாய்க்கால் மட்டும் நிரம்பும். அதுலதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறது நிரூபிப்பார். உங்களை ஆயுதம் காட்டி குத்தணும்னு காத்திருந்தவங்களுடைய ஆயுதங்களை கர்த்தர் பறித்து போட போறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் சத்துரு பிசாசு உங்க மேல இவ்வளவு நாளா எந்த பலவீனத்தை கொடுத்து தாக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானோ, இவ்வளவு நாள எந்த பலவீனத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தானோ, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ திரும்பி அவனை அடிச்சு மேற்கொள்ற நாட்கள் வந்துருச்சு. This month God is giving every enemies in your hand. இனி உங்களுடைய தானியத்தை கர்த்தர் சத்துருக்களுக்கு ஆகாரமை கொடுக்க மாட்டார். உங்களோட blessings உங்க சத்துருக்கள் இனி அனுபவிக்க மாட்டாங்க. No man can steal your energy. உன்னுடைய எனர்ஜியை எந்த மனுஷனையும் கர்த்தர் சுரந்து அவங்கள சக் பண்ண விட மாட்டார். காரணமோ வாய்க்கால் நிரம்ப போது உன்னை தப்பு கணக்கு போட்டவங்களை எல்லாரும் போட்ட கணக்கு தப்புன்னு ஆண்டவர் காட்ட போற. ஹalleluya.